மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி இந்த விடுதலை இரவு ஜெபத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். நிச்சயமாய் அவரை நம்புகிற யாவரும் விடுதலையோடு சமாதானத்தோடு போக கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். யாரெல்லாம் தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா. வெரி குட். அவர்கள் பலவீனத்து நிமித்தமாய் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்க, ஆவியில் பலன் அடைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த இரவு நேரத்தில் எல்லா மனிதர்களுமே பண்டிகையை கொண்டாடி வெடி வெடித்து நம்மை தூங்க விடாமல் செய்து அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த வெடியும் வெடித்து விடக்கூடாது என்பதற்காக நாம் விழித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. குடும்பங்கள் அடிக்கடிக்கு பூகம்பம்லாம் வெடிக்கும் பாருங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் எதிர்பார்க்கறது, எனக்காக 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு சிஷ்யரை பார்த்து கேட்டார். இன்றைக்கு நம்மை பார்த்தும் கேட்டார். நம்மெல்லாம் நாங்கள் இருக்கிற ஆண்டவரை விழித்திருந்து ஜெபிப்பதற்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உற்சாகமாக வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இரவிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம், இந்த விடுதலை ஜெபத்துக்கென்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கென்று கர்த்தர் மகிமையாய் கொடுக்கிற வார்த்தை கர்த்தரின் தொடுகை. கர்த்தரின் தொடுகை ஏற்படுத்திய மாற்றங்கள். கர்த்தருடைய தொடுகை ஏற்படுத்திய மாற்றங்கள். அவர் ஒவ்வொரு மனிதர்களையும் தொடும் பொழுது ஏற்பட்ட மாற்றங்கள். ஆண்டவருடைய தொடுதலில் அப்படிப்பட்ட மகிமை உண்டு, அப்படிப்பட்ட அபிஷேகம் உண்டு, அப்படிப்பட்ட சுகமாக்குற வல்லமை உண்டு. அவருடைய தொடுதல் என்பது ரொம்ப முக்கியமானது. பொதுவாகவே ஒரு மனிதன் நம்மை தொடுகிறான் என்றால் அவன் என்ன நோக்கத்தோடு தொடுகிறான் என்பதை அநேகர் உணர்ந்து கொள்ள முடியும். குறிப்பாக பெண் பிள்ளைகள் ஒருவர் நம்மை டச் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன எண்ணத்தோடு தொடுறாங்கன்றதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அந்த தொடுதல் என்பது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம மீது டச் பண்ணுறவங்க அன்பாக தொடுறாங்களா, நம்மளை அரவணைக்கிறதுக்காக தொடுறாங்களா, நம்ம மீது இருக்கிற தவறான ஈர்ப்பினால், ஒருவேளை இச்சையினால் நம்ம தொடுகிறார்களா என்பதை அவர்கள் தொடும் பொழுதே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய தொடுதல் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தியது, இன்றைக்கு ஆண்டவருடைய தொடுதல் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை குறித்து தான் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பல சூழ்நிலைகளில் பல மனிதர்களை தொடுகிறார். அவருடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டானது. ஒரு தாசன் பாடும் பொழுது அவர் சொல்றார், அது எதுகை மோனையாக அந்த பாடல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் காற்றடங்கும், காற்றடங்கும், காற்றடங்கும். அவர் மறு வார்த்தை சொன்னால் கடலடங்கும், கடலடங்கும், கடலடங்கும். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. அவர் சொல்றார், அவர் பாடையை தொட்டால் உயிர் பிழைக்கும், உயிர் பிழைக்கும், உயிர் பிழைக்கும். அவர் ஆடையை தொட்டால் சுகம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. இல்லைங்களா? அவர் பாடையை தொட்டால் சுகம் கிடைக்கும், அவருடைய ஆடை நம் தொட்டால் நமக்கும் சுகம் கிடைக்கும். அவர் நம்மை தொடும் பொழுது இருக்கிற மகிமை ரொம்ப வித்தியாசமானது. அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய தொடுதலை உணர்ந்திருக்கிறீங்க? இரவில் கர்த்தர்களோட கேட்கிறார், எத்தனை பேர் ஆண்டவர் என்னை தொடுவதை நான் உணர்ந்திருக்கிறேன், அவர் என்னை தொட்டதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன், அவர் தொட்டதுனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் உட்காந்துருக்கிறீங்க. கர்த்தரை என்னை தொட்டதுனால தான் அவருடைய அன்பை நான் உணர முடியுது, அவர் அபிஷேகத்தை உணர முடியுது, அவருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியுது. தொடாதவங்க வருவாங்க, உக்காருவாங்க, பார்ப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தொடுதல் அனுபவம் இல்லாதவர்கள், யாரெல்லாம் கர்த்தர் தொட்டாருன்றதை மறந்து இந்த உலகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது. அவர்கள் சறுக்கி கொண்டே இருப்பார்கள். நான் இடரும் பொழுது கூட கர்த்தர் என்னை தொடுகிறார் என்றால், என்னை தொட்டிருக்கிறாருன்னா நான் இடறினாலும் விழமாட்டேன்.
அல்லேலூயா. எத்தனை முறை நம்ம இடர் இருப்போம், சும்மாலாம் உழுந்து எல்லாருக்கும் நிறைய அடியெல்லாம் போடும். நமக்கு எத்தனை முறை இடர் இருப்போம், ஆனால் விழ மாட்டோம் பாருங்க. பெரிய பெரிய இடரெல்லாம் வந்திருக்கும், ஆனால் விழ மாட்டோம். ஏன் தெரியுமா? அவர் நம்மளை தொட்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவாங்க தொட்ட குறை விட்டு குறை, அதெல்லாம் ஆண்டவர் என்னை தொட்டதுனால தான் என் வாழ்க்கையில் மாற்றம் வந்தது. தொடுதல் என்பது ரொம்ப முக்கியங்க. சில குழந்தைங்க செடி தொடும்போது அம்மா அப்பா தொடாத, நீ தொட்டா என்ன ஆகாது, வளராது. சில குழந்தைங்க தொட்டாங்கன்னா வளர்கிற பிள்ளைங்க வச்சா வளருமா, ஆனால் அந்த பிள்ளைங்கள தொட்டா அது வளராதான். இது என்ன கதைன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. வளர்கிற பிள்ளைங்க செடி நட்டா செடி வளருமா, ஆனால் வளர்கிற பிள்ளைங்க செடியை தொட்டா வளராதான். நம்ம எதையாவது தொட்டனா நீ தொடாது, அது விளங்காதுன்னுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை தொட்ட பிறகு நீ எது தொட்டாலும் அது விளங்கும். அல்லேலூயா. அவர் என்னை தொட்டிருக்கிறார் என்றால், கர்த்தர் கரம் என் மீது பட்டிருக்குது, என் தலை மீது பட்டிருக்குது. என் தலை மேலே வச்சாருன்னா அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. என் ஷோல்டரில் கர்த்தர் கை வைக்கிறேன்னா அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. என் மீது தோல் மீது தோல் கை போட்டு என்னை கொண்டு வராருன்னா அதற்கென்று ஒரு மகிமை உண்டு. அவர் தொடுதல் ரொம்ப வித்தியாசமானது. அப்படி கர்த்தர் பல சூழ்நிலைகளில் தொடப்பட்ட மனிதர்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். விசேஷமாய் நம்ம வேத பாடமாக வாசித்தோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேலே வைத்து ஆணத்தை ஊற்று என்றால் அவன் அப்படியே செய்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல கிதியோன் என்று சொல்லப்படுகிற மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். கிதியோனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஏன் கிதியோன் இதை சொல்றார்னா, ஆண்டவரிடத்துல இது நீர்தானா என்பதற்கான ஒரு அடையாளத்தை கிதியோன் கேட்கிறார். எல்லாரும் தொடும்போது ஆண்டவர் தான் தொடுறார் நினைக்கக்கூடாது. ஆண்டவரை நீங்க தான் தொட்டீங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். எல்லாரும் தொட்ட உடனே ஆண்டவர் தான் தொட்டார் நம்ம நினைச்சிட முடியாது. கர்த்தருடைய தொடுதல் என்பது எனக்கு அடையாளத்தோடு கூட கிடைக்கக்கூடியது. கிதியோன் கேட்கிற, ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை கொடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிற 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. மீதியான் மக்களை தன்னுடைய கரத்துக்கு அவர்களை ரட்சிக்கும்படியாக கிதியோனை கர்த்தர் எழுப்புகிறார். எப்படி எழுப்புறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கிதியோனை எப்படி பார்க்கிறாரு? 12வது வசனத்தில் பார்க்கிறார். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு பேசுறாரு. இது பேசுறது ஆண்டவர் தானா அப்படின்றது அவருக்கு ஒரு டவுட். நிறைய நேரத்தை பாருங்க, தேவ மனுஷனா இருந்து கர்த்தருக்கு பயந்து அவரோடு கூட நடக்கிறவர்களே இது கர்த்தருடைய வார்த்தை தானான்றது என்ன பண்றாங்க? சோதித்து பார்க்குறாங்க. இன்னைக்கு கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நம்பி நம்ம பல இடங்களில் போய் குழியில் விழுந்துடுறோம். கிதியோனுக்கு தரிசனமாகிறார், தரிசனமாகி சொல்றாரு, பராக்கிரமசாலியை எழுந்துருன்றாரு. ஆனா கிதியோனுக்குள்ள இருந்த தாழ்மை என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் மறுபடியும் அவருக்கு கன்ஃபார்ம் பண்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு, இஸ்ரவேலை ரட்சிக்கும்படி மீதியானர் உன் கரத்தில் ஒப்பு கொடுப்பேன், நீ போன்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்துல, ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன், இதோ மனாசை என்கிறதான ஒரு கோத்திரத்திலிருந்து, அந்த கோத்திரத்திலேயே நான் எப்படிப்பட்டவன்? மனாசேயின் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன், நான் எல்லாத்திலும் சின்னவனா இருக்கிறேனே, என் கோத்தர் ரொம்ப சின்னது. மனாசையிலிருந்து நான் எடுக்கப்பட்டு மனாசையின் குடும்பத்தில் நான் ரொம்ப எளிமையானவன், என் குடும்பம் ரொம்ப, நான் என் குடும்பத்தில் ரொம்ப சின்னவன். என்ன பார்த்து பராக்கிரமசாலி அப்படின்னா, நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சில விஷயத்தை சொல்லும்போது, எனக்கா சொல்லிட்டாரு, எனக்கு அப்படி நடந்துச்சு, நம்மளாலே நம்ப முடியாது பாருங்க. இங்க கிதியோனுக்கு அப்படி தான் நடக்குது. என்ன பார்த்து பராக்கிரமசாலின்றாரு.
நம்மளை பார்த்து யாருன்னா பராக்கிரமசாலின்னா நம்மளுக்கே சில நேரத்தில் சிரிப்பு வரும். பா உன்னை பார்த்தா ஒரு தைரியமாக இருக்குதுப்பான்னாங்கன்னு வச்சுக்கேன், என்ன பார்த்தாவோ தைரியமாக இருக்குது உங்களுக்கு? உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பான்னாங்கன்னா என்ன பார்த்தா சந்தோஷமாக இருக்குதா? என்ன பார்த்தா எல்லாம் துக்கம் படுவாங்க. ஆனால் யாபேசை போல துக்கத்தோடு பிறந்தவன், என்னை பார்த்தா எல்லாருக்கும் துக்கம் தான் வரும். என்னை பார்த்தா உங்களுக்கு மட்டும் எப்படி சந்தோஷம் வரும்? அடையாளத்தை கேட்குறாரு. ஆண்டவரே இது நீர்தான் என்றால் எனக்கு அடையாளத்தை கொடுங்க. 17வது வசனத்தில் கேட்குறாரு பாருங்களேன். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடு பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். அல்லேலூயா. என்னோடு தரிசனமாகி என்னோடு பேசுகிறவர் நீர்தான் என்றால் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் அடையாளத்தை கேட்டிருக்கிறீங்க? கேட்டிருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லாமே, நல்ல சத்தமா சொல்லாமே. அல்லேலூயா. என்னுடைய ஊழிய அழைப்பிலே நான் அடையாளத்தை கேட்டேன். என்னுடைய திருமண வாழ்விலே இந்த பெண்ணை தான் நான் மணந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் அடையாளத்தை ஆண்டவரிடத்தை கேட்டேன். நான் இந்த நெமிலி திருச்சபையில ஊழியம் பண்ண வேண்டும் என்றால் நீர்தான் என்னை அனுப்புகிறீர் என்றால், பேராயத்தை தாண்டி கர்த்தர் தான் என்னை அனுப்புகிறீர் என்றால் எனக்கு அடையாளத்தை கொடும் என்று சொல்லி கேட்டேன். என் வாழ்க்கையில் ஏற்படுகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உயர்வுகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே இது நீர்தான் செய்கிறீர் என்றால் எனக்கு அடையாளத்தை கொடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் கேட்டது உண்டு. ஆண்டவர் அடையாளம் கொடுத்தால்தான் ஒரு இல்லத்துக்கு வாசலை கூட நான் மிதிக்க முடியும். ஆண்டவர் அடையாளத்தை கொடுக்காவிட்டால் நீங்கள் பிரயாசப்பட்டாலும் நான் வந்து நிற்க முடியாது. ஆண்டவர் அதை தடை பண்ணி விடுவார். எத்தனையோ முறை சில வீட்டுக்கு நான் பிரயாசப்பட்டு கிளம்பும்போது பாதி தூரம் வந்து திரும்பி வந்திருக்கிறேன். வீடு கிட்ட வந்து ஒரு வழிநடத்தல் இல்லாமல் திரும்பி வந்திருக்கிறேன். அது யாருன்னா பார்த்தாங்களா எனக்கு தெரியல. சில பேர் வீட்டுக்கு நான் பிரயாசப்படுவேன். அவங்க போனோம், அவங்க ரொம்ப நாள் ஆச்சே நினச்சி நான் போவேன். ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து, அவங்கள சந்தித்து, அவங்க வீட்டுக்கு வரல ஏதாவது நினைப்பாங்களே அப்படின்ற எண்ணத்தில் ஜோம் பண்ணுவேன். ஒருவேளை போகிற வழியில் இருந்தால் லீடிங் கிடைக்கவே கிடைக்காது. வாசல் வரைக்கும் கூட போயிட்டு திரும்பி வந்துடும். வீடு பூட்டியிருக்கோம். நீ கேட்டியா, என்கிட்ட கேட்டியா, போனையா, என்ன இருந்துச்சு, வீடு பூட்டி இருந்துச்சா, திரும்பி போ. ஆண்டவரிடத்துல அடையாளத்தை கேட்டார். ஆண்டவரே எனக்கு அடையாளத்தை கொடு, நீர்தான் என்றால் இந்த மீரியாதினுடைய கைக்கு இந்த இஸ்ரவேலை நான் மீட்டெடுக்கும்படி, அவங்கள ரட்சிக்கும்படி நீர் என் கரத்தில் நீங்கள் இந்த அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுன்னு கேட்குறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கை கொண்டு வந்து உனக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். எத்தனை ஒரு உடன்படிக்கையான தெய்வம் பாருங்க. சொல்றான், ஆண்டவரே நமக்கு நிறைய நேரத்தில் டவுட்டு, நம்மளுக்காக செஞ்சுட்டாரு, நம்மளுக்காக நடக்க போகுது, ஏதோ ஒன்று சேங்ஷன் ஆயிடுச்சுன்னா 10 முறை கன்ஃபார்ம் பண்ணுவோம். உண்மையிலே எனக்கு லோன் வந்துச்சா, உண்மையாவா, எனக்கா, ஓகே ஆயிடுச்சா, ப்ரூஃப் ஓகேவா, சிக்னேச்சர் ஓகேவா, ஆதார் கார்டு ஓகேவா, பேன் கார்டு ஓகேவா, எனக்கு லோன் வந்துச்சு, நான் சும்மா தானே போட்டேன். நீ எதுவுமே கொடுக்கலாம் கூட கொடுத்துருவான் லோனு. ஏன்னா உன்னை திரும்ப டார்ச்சல் பண்ணல. நீக்கு ஆதார் கார்டு இல்லை பிரதர், எனக்கு பேன் கார்டு இல்லை பிரதர்னா கூட நான் பார்த்துக்கிறேன், கொடுக்கா பேன் கார்டு இல்லை, அதுக்கு இன்னொரு வழிக்குதுக்கா, நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்குவார் அவர். கட்டும்போது நல்லா பார்த்துக்குவார். கொடுக்கும்போது எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு கொடுப்பாரு. கட்டும்போது அவருக்கு கொடுத்ததும் சேர்த்து நம்ம கட்டணும். அதனால ஆதார் கார்டுலாம் கொடுப்பாரு, பேன் கார்டுலாம் கொடுப்பாரு. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இங்கே பாருங்க, இந்த கிதியோன் கிட்ட பேசுறாரு. கிதியோனோட பேசும்போது அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் உமக்கு காணிக்க கொண்டு வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இங்கிருந்து போகக்கூடாதுன்றாரு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தேவதூதனுக்கு சாயலுக்கு ஒப்பான அந்த தெய்வம் சொல்கிறாரு, நீ போயிட்டு வர வரைக்கும் நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். ஆண்டவரோடு நீங்கள் போராடினது உண்டா? ஆண்டு இடத்துல அப்படி கேட்டது உண்டா? நீங்கள் அப்படி கேட்டு பழகுங்க. அவர் நிற்க வைக்கணுமே,
ஒருத்தர் பாடுகிறார்ல, பரலோக கவனத்தை ஈர்க்கின்றது. எப்படி பரலோக கவனத்தை ஈர்க்கணும்னா எப்படி முடியும்? பரலோகத்தின் கவனத்தை உங்களால் ஈர்க்க முடியுமா? இவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்துவாங்க அரசியல் தலைவர்கள். கவன ஈர்ப்பு போராட்டம் அப்படின்னா என்னன்னா, ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்தை எதிர்த்து அவங்க போராடும் பொழுது சம்பவத்தை யார் பண்ணாங்களோ அவங்க கவனம் அவங்க பக்கம் திரும்பும். அதான் கவன ஈர்ப்பு போராட்டம். ஒவ்வொரு சபையும் கவன ஈர்ப்பு போராட்டம், ஒவ்வொரு விசுவாசிகளும் கவன ஈர்ப்பு போராட்டம் நீங்க பண்ணீங்கன்னா பரலோகம் கவனம் ஈர்க்கப்பட்டு உங்களை பார்க்கும். அல்லேலூயா. இன்னும் அழகான குரல் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்ப்பாரு. அல்லேலூயா. எங்க இந்த ஓயாத துதி, இவங்க கூட வாய் வலிக்குதுன்னு கவனிக்குது, இது ஓயாம துதிச்சுட்டே இருக்குது, இந்த துதி சத்தம் எங்க வருது? அவருடைய கவனத்தை நம்ம பக்கமா திருப்ப முடியுமான்னு கேட்டா முடியும். முடியுமா முடியாதா? இவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே உம்மிடத்தில் என் காணிக்கை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாத இருப்பீராக என்றார். அதற்கு அவர் அங்கே இருந்தாருங்க. திரும்பி வந்து அந்த கிதியோன் என்ன பண்றாரு, அந்த இடத்துல அந்த வெள்ளாட்டு குட்டியும் ஒரு மரக்கால் புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கருவாலை மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அவர் சொன்னாரு, இங்க வைக்காதப்பா, இதை எடுத்து எங்க வையே, இந்த பாறையின் மேல வைப்பான்னாரு. பாறையின் மேல வச்ச உடனே அந்த இறைச்சியை அவருடைய கரத்தை கொண்டு கரத்தில் இருக்கிற கோலினால தொடுறாரு. அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அந்த தொடுதல் என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது பாருங்க. இந்த 21வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனவோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனான். கொண்டு வந்த காணிக்கை எப்படி அங்கீகரிக்கிறார் என்றால், பாறையின் மீது வை என்றார். பாறையின் மீது அந்த இறைச்சியையும் அந்த புளிப்பில்லாத அப்பத்தை வைக்கும் பொழுது அந்த தேவ தூதனானவன் அவன் கையில் இருக்கிற கோலின் நுனியை அதில் தொடும் பொழுது அந்த கோலின் நுனி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் பட்சித்தது. அந்த தேவ சாயலாக இருந்த மனிதன் அவ்விடமிட்டு மறைந்து போனான். அடையாளத்தை கொடுத்துட்டு போனார். அதனால அவர் சொல்றாரு, கிதியோன் பாருங்க, அப்பொழுது கிதியோன் அவருடைய கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் இதுதாங்க முகமுகமா கண்டேனே. ஏன்னா அவர் பார்த்தாருன்னா செத்து போயிடணும். ஏன்னா அவரை நான் பார்த்துட்டேனே, அவருடைய கண்களை நான் பார்த்தது. நம்ம பாடுவோம், உமழகான கண்கள் என்னை கண்டதாலே பொய் பொய் பொய். பாடுவோம், நல்லா பாடுவோம். முடிந்ததென்று நம்ம பரிதாபமா பாடுவோம், சிம்பத்தி கிரியேட் பண்ணுவோம் ஆண்டவர்கிட்ட. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஃபீலிங் வரும், தூக்கி எறியப்பட்ட என்னை. அந்த ஃபீலிங் நீங்கள் பார்க்கணுமே அவங்க பாடும்போது. யாரெல்லாம் அவங்கள பற்றி கேவலமாக அவங்களாம் நினச்சிக்கினேன், அதெல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று, அப்படியே ஃபீலிங் அப்போ தான் ரொம்ப பொங்கிட்டு இருக்கும். வேண்டுமென்று சொல்லி தேடி வந்த நல்ல நேசரே. அவர் யோசிப்பார், ஆண்டவர் உண்மையாகவே இது மாறிச்சோ நினச்சிட்டு பார்த்துன்னு இருப்பார். அப்புறமா தான் தெரியும். பர்சங்க ஒர்ஷிப் முடிஞ்சிட்டு உட்காரும் போது உடனே யோசனை மாறும்போது அவர் பத்தியா இது திருந்தாது, இது யோசிப்பார். இவருக்கு ஆண்டவரை பார்த்துட்டாரு. பார்த்துட்ட உடனே இவருக்குள்ள ஐயோ இவரை பார்த்துட்டோமே,
நம்மளுக்கு என்ன ஆக போதோன்னு நினைக்கிற ஒரு பயம். ஐயோ என் ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றார். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. கவலைப்படாத, நீ சாவ மாட்ட. ஆண்டவர் சொல்ற, கவலைப்படாத, நீ சாவ மாட்ட. இப்போ சந்தோஷமா பக்கத்தில் சொல்லுங்க, கவலைப்படாத, நீ சாவ மாட்டேன்னு. அவங்க இவருங்க தூக்கமே தெரிஞ்சிடும். சாவ மாட்டேனா, கை கொடுமா பின்னாடி பூமன், நமக்கு கவலைப்படாத, நீ சாவ மாட்டேன்னு சொல்லணும். இரவு நேரத்தில் ஐயா சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, கவலைப்படாத, நீ சாவ மாட்ட. இது ஆண்டவர் சொல்ற வார்த்தை. உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாக மாட்ட அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அந்த இடத்துக்கு அவர் பேர் இருக்கு, அங்கே கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு சமாதானம் என்று அர்த்தம். கர்த்தர் அப்போ சமாதானத்தின் உடன்படிக்கை அங்கே பண்ணார். அதற்கு காரணம், அவர் படைத்த காணிக்கையை அவருடைய கோலின் நுனி தொட்டது. அவருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. அது அடையாளமாய் மாறியது. மீரியான் தேசத்தின் இடத்திலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியான ஒரு உடன்படிக்கையை கிதியோன் மேல் வைத்து கிதியோனை கொண்டு அவர்களை ரட்சித்து கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவருடைய தொடுதல் ரட்சிப்பை உண்டாக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையின் அடிப்படையிலே முதலாவது காரியம், உயர்த்தும் தொடுகை அல்லது உயர்வு கொடுக்கும் தொடுகை. அவருடைய